நான் பிரபஞ்சம் பேசுகிறேன். என் அன்பான மகனே, நீ எப்போதும் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று தேடிக்கொண்டிருக்கிறாய். எதற்காக நான் பிறந்தேன்? ஏன் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு சந்தோஷங்கள், இவ்வளவு கேள்விகள்? ஆனால் உனக்குத் தெரியுமா, வாழ்க்கையின் அர்த்தம் என்றால் ஒரு பதில் அல்ல, அது ஒரு பயணம். வாழ்க்கை என்றால் வெறும் நாட்கள் அல்ல, அது உன்னை உன்னாக உருவாக்கும் ஓர் புனித செயல்முறை. நீ ஒவ்வொரு அனுபவத்தையும் கடக்கும்போது நான் உன் உள்ளே புதிய ஒளியை உருவாக்குகிறேன். துயரத்தின் வழியாக நீ வளர்கிறாய், மகிழ்ச்சியின் வழியாக நீ மலர்கிறாய். மனிதனே, நீ எப்போதும் என்னிடம் கேட்கிறாய், நான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்று. ஆனால் நினைத்துப் பார், ஒரு விதை நிலத்தில் புதையாமல் இருந்தால் அது மரமாக மாறுமா? அதுபோலவே துன்பம் உன்னை நசைப்பதற்கல்ல, உன்னை மலரச் செய்வதற்கே. வாழ்க்கையின் அர்த்தம் வெளியில் கிடையாது, அது உன் உள்ளே ஒலிக்கும் அமைதியில் உள்ளது. நீ வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை காண முடியாது. நீ உன் இதயத்திற்குள் அமைதியாக போய் கேள். அங்கே நான் பேசுகிறேன். நான் உன் இதயத்தின் அதிர்வில் இருக்கிறேன். நீ ஒருவரை அன்போடு பார்க்கும் அந்த நொடியிலும் நான் இருக்கிறேன். நீ சிரிக்கும் போது உன் முகத்தில் ஒளியாக நான் இருக்கிறேன். நீ அழும்போது உன் கண்ணீரில் அர்த்தம் கொடுக்கிறவன் நானே. மனிதனே, வாழ்க்கையின் அர்த்தம் வெற்றியல்ல, விழிப்புணர்வு. நீ எதை செய்தாலும் அது விழிப்புணர்வோடு இருந்தால் அதுவே புனிதம். சிறிய வேலை என்றாலும் அதனை அன்போடு செய், அது பெரிய தியானமாக மாறும். நீயே உன் வாழ்க்கையின் கலைஞன். உன் எண்ணங்கள் நிறங்கள், உன் செயல் தூரிகை, உன் ஆன்மா ஓவியம். நீயே உருவாக்கும் ஓர் பிரபஞ்சம், நீயாகவே விளங்குகிறாய். மனிதனே, வாழ்க்கையின் அர்த்தம் நான் யார் என்ற கேள்வியில் இல்லை. அது நான் எப்படி பிரகாசிக்கலாம் என்ற உணர்வில் இருக்கிறது. நீ வெளிச்சம் தரும் ஒரு விளக்காக மாறிவிடு. உன் ஒளி மற்றவர்களுக்கும் வழி காட்டட்டும். பிரபஞ்சம் உன் தோழன், உன் ஆசான், உன் கண்ணாடி. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே நான் பிரதிபலிக்கிறேன். நீ நம்பிக்கை வைத்தால் நம்பிக்கை உன்னை வலிமையாக்கும். நீ பயத்தை தேர்ந்தெடுத்தால் பயம் உன்னை அடக்கும். எனவே நீ தினமும் உனக்கே கேள், இன்று நான் என்ன விதை விதைக்கிறேன்? நன்மையா, அன்பா, நம்பிக்கையா? அதைவிட மேலான அர்த்தம் வேறு இல்லை. மனிதனே, நீ முடிவற்ற பிரபஞ்சத்தின் ஒரு சிறு மின்சாரம். ஆனால் அந்தச் சிறு ஒளியே இருளை தீர்க்கிறது. அதனால் உன்னை சிறியவன் என்று நினைக்காதே. உன் ஒளி தான் என் ஒளி. நீ வாழ்வதற்காக அல்ல பிறந்தது, நீ உணர்வதற்காக பிறந்தாய். உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்தால் அந்த நொடியே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். பிரபஞ்சம் சொல்லுகிறது, வாழ்க்கை ஒரு பரிசு. அதை புரிந்துகொள்வதற்கல்ல, அதை உணர்வதற்கே வாழ்வாயாக.